உயர்ந்த உள்ளங்களுக்கு அறிவியல் தொடுகளின் வணக்கம். இது என்னுடைய யூடியூப் சேனல் ட்ராப்ஸ் ஆஃப் சயின்ஸ். உலகத்திலே உயரமான மலை அப்படின்னா மவுண்ட் எவரெஸ்ட் தாங்க சொல்லுவோம். இந்த மவுண்ட் எவரெஸ்ட் இருக்கக்கூடிய இமயமலை தொடர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மலைகள் அங்கே 7200 மீட்டரை விட உயரமானது. இந்த மலைத்தொடர் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற காரணத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த மலைத்தொடர் உருவான காரணத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தினம் ஒவ்வொரு வருஷமும் சரி நம்மளோட கண்டங்கள் ஒவ்வொன்றுமே 6லேருந்து 7 சென்டிமீட்டர் நவுந்துக்கிட்டே இருக்கும். அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதற்கும் கீழே இருக்கக்கூடிய டெக்டானிக் பிளேட்ஸ் தான். இந்த இந்த தட்டுகள் வருஷத்துக்கு ஒவ்வொருத்தரையும் ஒன்று மேலே ஒன்று கண்டினியூஸாக எப்போதுமே மோதிக்கிட்டே இருக்கும், எப்போதுமே நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால கண்டங்களும் சரி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நாமும் சரி வருஷத்துக்கு 6 சென்டிமீட்டர்லேருந்து 7 சென்டிமீட்டர் வரக்கூடிய நம்ம நவந்துக்கிட்டே இருப்போம். அப்படிங்கிறது நம்மளால உணர முடியாது. காரணம் ஒரு வருடத்திற்கு 6 சென்டிமீட்டர்லேருந்து 7 சென்டிமீட்டருங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னதாக தெரியும். ஆனால் அதுவும் ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா ஒரு பெரிய கண்டமே நகருது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ இந்த காரணம் எப்படி இந்த மலைத்தொடருக்கு ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலைத்தொடர் உருவானதுக்கு காரணமே இந்த மாதிரி ஒரு டெக்டானிக் பிளேட்ஸ் மோதுறது தான். எப்படின்னு சொல்கிறேன். நம்ம கிட்டத்தட்ட 10 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியன் டெக்டானிக் பிளேட்டு, ஏஷியாவோட யூரேஷியன் டெக்டானிக் பிளேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெக்டானிக் பிளேட்டோட ஒன்று மோது. 2 டெக்டானிக் பிளேட் மோதுச்சுன்னா யூஸ்வலாக ரெண்டு வகையில் தாங்க நடக்கும். ஒன்று ரெண்டும் நேருக்கு நேராக மோதும், அப்படி இல்லைன்னா ஒன்று இப்படி சைடில் உரசிக்கிட்டு மோதும். நேருக்கு நேராக மோதும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் வரைக்கும் கண்டினியூஸாக அது நவுந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பிளேட்டோ இன்னொரு பிளேட்டோ இப்படியே நவுந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் கொஞ்ச நாளைக்கு தான் அப்படியே தாங்க முடியும். ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு லிமிட்டுக்கு மேலே ஏதாவது ஒரு டெக்டானிக் பிளேட் மேலே ஏறிடும், இன்னொரு டெக்டானிக் பிளேட் கீழே போயிடும். ஸோ இப்படி மோதிக்கிட்டே இருக்கிறது சடனாக இப்படி கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி தாங்க நம்ம இந்தியன் டெக்டானிக் பிளேட் ஏஷியன் டெக்டானிக் பிளேட்டோட மோதி கீழே இறங்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஏஷியன் டெக்டானிக் பிளேட்ஸ் இப்படி மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு. இந்த ஜங்ஷனில் இருக்கக்கூடிய இடம் தான் நம்மளோட இமயமலை. இந்த இமயமலை தொடர் உருவானதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா 2 டெக்டானிக் பிளேட்ஸ் மோதினதுனால தான். இதில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் மோதிக்கிட்டு தான் இருக்குது, எப்போதுமே மோதிக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்படி மோதிக்கிட்டு இருக்கிறதுனால வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 4 மில்லிமீட்டர் இமயமலை உயரம் கூடிக்கிட்டே போயிட்டுருக்கு. ஒரு மலைத்தொடர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஜென்ரலாகவே அதில் 2 ஃபேக்டர் இருக்கும். ஒன்று அந்த மலையில் செடிமெண்டேஷன் மேலே படிவம் வந்துக்கிட்டே இருக்கும், மணல் படிவம் அது மேலே விழுந்துக்கிட்டே இருக்கும். இன்னொன்று அரிப்பு நடந்துகிட்டே இருக்கும், எரோஷன் அப்படிங்கிற விஷயம் நடந்துட்டுருக்கும். இது ரெண்டுமே நடக்கிறதுனால உலகத்தில் இருக்கிற எல்லா மலைகளுமே இந்த 2 காரணத்தினால சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா செடிமெண்டேஷன் ப்ராசஸால் மேலே மணல் கூடிக்கிட்டே போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அதோட சைஸ் பெருசாகும். அதே சமயத்தில் அரிப்பு இருக்கிறதுனால சைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகிட்டு இருக்கும். ஆனால் இதெல்லாம் இல்லாமல் அடிஷ்னலாக நம்ம இமயமலைக்கு மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேக்டர், அதுதான் அந்த 2 டெக்டானிக் பிளேட்ஸ் மோதுறதுனால ஏற்படக்கூடிய ஒரு உயரம். இமயமலை பகுதியே கிட்டத்தட்ட பூகம்பம் அதிகமாக ஏற்படக்கூடிய பகுதி தான் அப்படிங்கிறது அந்த சைஸ்மிக் ஸ்கேலில் மார்க் பண்ணியிருப்பாங்க. காரணம் அந்த 2 டெக்டானிக் பிளேட்ஸ் கண்டினியூஸாக மோதிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான். வருஷத்துக்கு 4 மில்லிமீட்டர் அது உயரம் கூடினாலும் அங்கே பார்த்தீங்கன்னா வருஷம் நம்மளோட ஐஸ் கேப்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகி தண்ணியாக மாறுறதுனால அதோட ஹைட் கொஞ்சம் குறையும். அது இல்லாமல் அரிப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஹைட் குறையும். பட் ஸ்டில் அது கிட்டத்தட்ட இன்றைக்கும் சரி இன்றைக்கும் அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. வளர்றதுன்னு சொல்லும்போது நம்ம அது ஒரு உயிரினம் வளர்கிற மாதிரி கிடையாது, பட் அதோட சைஸ் பெருசாகிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை விட்டிங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மலைகளும் அது மாதிரி உருவானது கிடையாது. முக்கால்வாசி மலைகள் செடிமெண்டேஷன் ப்ராசஸால தான் உருவாகுது. பட் முக்கால்வாசி மலைகள் இல்லாமல் நம்மளோட இமயமலையும் சவுத் அமெரிக்காவில் ஆண்டஸ் அப்படிங்கிற மலைத்தொடரும் இந்த 2 காரணத்தால் தான் உருவாச்சு. அதாவது 2 டெக்டானிக் பிளேட்ஸ் ஒன்று மோதும் போது அதோட ஒரு டெக்டானிக் பிளேட்ஸ் உள்ளே போயிட்டு இன்னொரு டெக்டானிக் பிளேட் மேலே ஏறும். அப்படி தான் இந்தியன் டெக்டானிக் பிளேட்ஸ் இன்னமும் உள்ளே போயிட்டுருக்கு. ஏஷியன் டெக்டானிக் பிளேட்ஸால் அந்த இமயமலையோட உயரம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 2 ப்ராசஸாலையும் கூடிக்கிட்டே போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இமயமலை முக்கியமான விஷயம். இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் மோதுறதால ஏற்படக்கூடிய பூகம்பத்தால் நிறைய விளைவுகள் ஏற்படும். உதாரணத்துக்கு 2004 நடந்த அந்த சுமத்ரா தீவில் ஏற்பட்ட பூகம்பம் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியவே ஒழுக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். பூமியை ஒழுக்குச்சுன்னு சொல்கிறது கண்டிப்பாக அதோட மன ரீதியான நமக்கு ஏற்படுறதுக்கு தாக்கம் ஒழுக்குனதுன்னு சொல்கிறத விட இது உண்மையாலுமே பூமியை ஒழுக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பூகம்பம் நம்ம பூமியை தன்னோட ஆக்சஸ்லேருந்து 1.5 டிகிரிஸ் வெளியே தள்ளிட்டு டாபிள் ஆகி நம்ம எப்படி பம்பரம் விழ போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஆடும், அது மாதிரி ஆடி திரும்ப அதை ஸ்டேபிள் ஆகி
வந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு பூகம்பத்தோட இம்பேக்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். அந்த மாதிரி டெக்டானிக் பிளேட்ஸ் மோதுறதுனால உருவான மலைத்தொடர் தான் நம்ம இமயமலைத்தொடர். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆண்டஸ் மலைத்தொடர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்கும், லைக் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.